லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். நீங்க எப்படி பாக்குறீங்க? சிரிக்கிறீங்க. அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று, அந்த நிகழ்வில் பங்கேற்று, என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவானே, ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப் போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன? தங்கச்சி, நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம். செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2001 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈற்ற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10th படிச்சுட்டு வெளியில வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில? என்ன சிறக்குது? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாராம், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி, இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்கள போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்தலடா எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? வந்துருமா? ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. காலையிலே ஏதோ கல்வியை பத்தி, கல்வியில் சிறந்த மகான்கள், பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படியா அப்படியா? அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதிய. நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல. நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியல. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்கிருக்க, இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல. ஏதோ கேட்டு ஒரு கருத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்ல எம்மேன். அதான் மகுவா மைத்ரா கேக்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்புல, என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்புல, வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள். அதானே அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒரு சொல்றதுக்கு இல்ல. ரசிங்க தங்கச்சி, ஓரமா உட்காந்து ரசிங்க. பட்டிமன்றம் பாக்குற மாதிரி
பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில முதலீட்டாளர் இழுத்து வந்தார்ல, அவங்க அம்மா ஆட்சியில அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இழுத்து வந்தாங்களா, அதெல்லாம் எங்க வெள்ளரிக்க எத்தனை தொழிற்சாலை இருந்தது? உன் தொழிற்சாலை என்ன? இந்த சிப்கார்டு, இந்த நோக்கியோ, இந்த ஹொண்டாய், இந்த சாம்சங், இதானே அவன் யாரு? இந்த முதலாளி. எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை வருத அரசு தானே கொடுத்து, குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா? நிலம் நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. தொழிற்சாலை எதுக்கு வச்ச? அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலையின் உரிமையாளர் யாரு? எத்தனை பேர் வேலைக்கு போறான்? வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 500, என் தம்பிக்கு 500, எங்க அம்மா என் தங்கச்சிக்கு 500, 1000 கொடுக்குற, 1000 எது கொடுக்குற? படிக்க போகும்போது ஏன்னா 1000 ரூபாய் கூட வக்கு இல்லை. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டில் இன்னொரு பையன் எந்திரிச்சு 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற. இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வர்றீங்க, இது எந்த மாதிரி கணக்கு? இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல ஆப்பிரிக்க நாடுகள்ல, அரபு நாடுகள்ல ஏதாவது நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருதா? வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன், பல 100 ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடிச்சு விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வா வான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கிறீங்களா? எதுக்கிட்டா தங்கச்சி? அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான்? தன் லாபத்தை வைக்க வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும். அவனுக்கு என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, எத்தனை ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க. நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க, தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால், அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம். இதுல யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்குடா 100 கிலோமீட்டருக்கு ஒரு கொக்கு கட்டையை போட்டு காசு வாங்குற? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதிக்கு ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்ப நான் வந்தல போர்டு, இந்த ஒரு கார்ல வந்தல இந்த போர்டு, இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டு வாங்கினேன்? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுற, அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வரிய, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வரிய. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி இன்னும் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்தி 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேட்கறவன் கேன பையில, சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்க. தொழில் வளர்ச்சின்னு இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்சா? பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம், அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்ல நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா?
மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா, இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய், உங்களை எல்லாம் முச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆளுகளை பாருங்க. சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு, எவ்வளவு பெரிய தாளாளர்கள், வேந்தர்கள், துணை வேந்தர்கள், அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த மாநாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. உலகம் பூரா பாக்குறீங்க, என்னம்மா கல்வியில சிறந்து விளங்குது ஒரு அழிச்சுக்க. என்ன வெண்டத்துல தர இந்த கடற்கடற்கரை கால கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது உண்மையான பேர் என்ன தெரியுமா? ராஜராஜன் பெருவீதி. வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி. அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா? ராஜீவ் காந்தி சாலை. அது கிழக்கு கடற்கரை சாலைன்னு வச்சிருந்திருக்கலாம். இப்ப வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல. எங்க ஊர்ல வந்து தம்பி 80 வயசு 85 வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். சாராயம் கேட்டா கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவோம், பெரியவங்களாம் விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்ல. அது நல்லது வல்லதை கொடுங்கப்பா, கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போகட்டும்னு. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்க நாடக உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல, அந்த கலைமன்றத்து பேர் எதுக்கு மாத்தினீங்க? எல்லா சிலையும் தெருவில் இருக்கு, எங்க தமிழ் தாய் சிலையை எதுக்கு இடிச்ச? அப்ப சேட்டை தானே. ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அந்த வளாகத்துக்கு ஏன் தாத்த முகத்தவர் பேர் வைக்கல? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் இருக்கான்ல, அவன் பேர அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல? எல்லாத்துக்குமே உங்க அப்பா. அப்ப என்ன நினைக்க தோணுது? சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கிவி பூ வச்சு ஒரு மொட்டை எடுத்து போடுவான். 1/2 மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறோம், அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது அதனால ரசிச்சுட்டேன். இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீங்க வச்சுட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி, நான் வந்து மாத்துவேன். இப்ப நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன். அந்த ஜல்லிக்கட்டு வளாகம் சரி கட்டிட்டாங்க, நம்ம காசு தான் போடுறா. தாத்த மூக்கையத்தவர் போடுவேன். கல்வி தந்தை. இங்க என்ன பேரு? வள்ளல் பாண்டித்துறை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? ஆசைப்படுறாரு, வச்சு அழகு பார்க்கிறாரு. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் செயல்படுத்தணும் அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க, அவங்களாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே. நீ வரைய போமா 2 பேரும், ஆனா சொல்லாம போகணும். சொன்னா மாத்தி வாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க, ஒழுங்கா அதுக்கு பேரு. தம்பி 60 வருஷமா நாங்க ஆண்டிருக்கோம், மாறி மாறி திமுக அதிமுக. மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய் பெருக்கல, கல்வி போய் சேரல, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரல. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு. படிக்கணும்னா என்ன பண்றது? ஒருவேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டா வருவானா? சரி நோட்டு புத்தகம் வாங்கல, நோட்டு புத்தகம் தாரேன். சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன் அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க? காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல. இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு. பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது ஒரு சேவைன்னு பாக்குறியா? இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன், அதுக்காக இதை போய் செய்வேன்லாம். அந்த நேரத்துல புகழணும்னு பேசிட்டாப்ல, அது செய்ய மாட்டாப்ல. அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்புறான்ல மானஸ்தன், இவர் எடுப்பாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்க பெரியார் பிறந்திருக்காரு, சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு இல்லையா? அதான் இங்க பிறக்கலை எடுக்கிறேன்.
அதே கூட்டணி வச்சுக்க சீதாராமையா 24ஆம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற அங்க பெரியாருக்கு உங்க பேர் சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவ எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தேல்ல நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட, நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம் ஏதாவது அவரு சொல்லவே இல்லையே. நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம்? கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவோம். நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். போய என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான். இவன் அதிகமா விமர்சிக்கிறான், ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். பாருங்க, நீங்க தான் கேட்டீங்க கல்வியில சிறந்த மாநாடு போட்டாங்க. இப்ப நீங்க தங்கச்சி கேட்கிற கேள்வியை நான் ஏற்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்றீங்க. எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில எப்படி இருந்தது? இதே குறைய இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல, அவர் 4.5 ஆண்டு ஆண்டிருக்காரு. அவர் ஆட்சியில இதே முறைதான் இருந்தது. சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க. 5ஆம் படிக்கிறவன் 3ஆம் பாடத்துல படிக்க தெரியலையே. பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தாருங்க, தமிழை பிள்ளையின்றி எழுத தெரியலையே. சரி, ஆங்கிலமாவது பேசுறானா, அது அறவே தெரியலையே. அப்ப எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல, ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல, வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிடுச்சு. எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு, இது பொருள் ஈட்டுற
ஒரு வர்த்தகத்தை, இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவளை சம்பாதிக்கலாம், இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை. ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது, முதலாளி எங்க இருப்பான், அவனுக்கு வேலை செய்யறது, இதுதான் அறிவு, இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை. இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு, அது இல்லை. அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்ப அவனுக்கு எதுவுமே தெரியல. இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன். அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், அது அவனுக்கு தெரியல, அது சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான். பள்ளிக்கூடமே படிக்காதவன் கூட இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி அதானே. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு கற்பிச்சவன் எந்த முட்டா பைய, அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? அது ஒரு மொழி, அது தேவைன்னா எப்ப கற்றுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அதை கேட்கறது இப்ப நாங்க கேட்கலாம். எதிர்கட்சி தலைவர் கேட்கறா உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு? இதேதான் இருந்தது. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க, இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க. அததான் பட்டிமன்றம்னு. திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்கூலின்னா RSS திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடியை போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? தங்கச்சி நான் கேட்கறதுக்கு பரிச்சு. ஐயா இலகணேசன் இறந்துட்டார். அவர் யாரு? பிஜேபியில RSS உறுப்பினர், மூத்த உறுப்பினர், பிஜேபியில ஒரு பெரிய தலைவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினரா, நாகாலாந்துக்கு ஆளுநரா இருந்தவர். அவர் இறந்துட்டார். இறந்தா அவர் எந்த கட்சி? பாரதிய ஜனதா. அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும். இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா, மாமா நயனார் நாகேந்திரன், அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கணும், ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்வழி வச்சு நீங்க செஞ்சிருங்க, அது அவருக்கு. இல்ல ஆளுநர் RN ரவி அவங்க ஆளு வச்சிரு. இல்ல தம்பி எல் முருகன், இந்த முருகா வணக்கத்தை வச்சிரு. இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அப்ப அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க, வச்சிருக்கலாம். இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கன்னு சொல்லலாம். என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கொடுத்து செலுத்த சொன்னா யாரு RSS கைக்கூலி? யாரு? இங்க பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் 1000 கேள்வி கேட்டேன், நான் யார்ட்டையும் பதில் இல்லை. தீவிரவாதி உள்ள நுழையும் போது 200 கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி, விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன். நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பார்டருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? அவன்கிட்ட ஆதார் கேட்காம என்ன பண்ண? அவனை சோதிக்காம என்ன பண்ண? வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண? ஒரு சுற்றுலா தலம் பகல்காம 30,000 பேர் கூடி கலைறாங்க. அவன் வந்து போயிருக்கான், அங்க காவல்துறை இல்லை, துணை அங்க ராணுவம் இல்லை. ஏன் இல்ல? தப்புன்னு சத்தம் கேட்டவன ஏன் வரல? சுட்டுட்டு பண்ணு அப்படியே சுத்தி வளைச்சு ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல? எப்படி தப்பிக்க விட்ட? 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறது கொடுக்குற. யாரு மேல? மக்கள் மேல. சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற. சிந்து நதி ஒண்ணுதான், இந்தியாவுக்குன்னு வருதா? சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முதல்ல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல. கொடிய பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார்? உங்க RSS கைக்கூலி தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க. ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார்? அம்மையார் கனிமொழி. வாய்க்கு வரதெல்லாம் பேச கூடாது.
உன்னை எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில் தான் சொல்லணும். RSS கைக்கூலி, RSS கைக்கூலி. விஜய் எழுத்து பேசுனா திமுக கைக்கூலி, திமுக எழுத்து பார்த்தா RSS கைக்கூலி. டேய் உங்களை ஒழிக்க எங்க பாரு சேட்டை தானே இதெல்லாம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா, வலு இருந்தா, கருத்தியல் வலிமையானவன் இருந்தா தர்க்கம் செய்யி. இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது, திமுகவோட கூட்டணி வைக்கும் போது, இதே இதுல எங்க அண்ணன் எம்எல்ஏ வரந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட. அப்புறம் தங்கச்சி பிஜேபி RSS தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எங்களை பேசுவாங்க கைக்கூலி குய்க்கூலி பொய்கோழி பயிலு வேலை அவனா ஒன்று தர்க்கம் பண்ண முடியல. இது RSS கைக்கூலி, இங்க சங் பரிவாரி கும்பல், சனாதன சங்கிகள், RSS கைக்கூலிகள். இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா, வேற ஏதாவது பேசுங்க. தீண்டத்தகாத மாதம், திராவிட மாதம்னா இந்த பீடை மாதம்னு ஒண்ணு சொல்றாங்க, அந்த இளவு மாதம் தீண்டத்தகாத மாதம். எங்களை போய் எதையோ விடு, கர்மத்தை கூட்டு காலண்டர் அந்த ஒரு மாசத்தை மொத்தமா கிளி தூர போட்டு வேற ஏதாவது கேளுப்பா. உருப்படியா அதான் காலையிலேயே என்ன நான் ரொம்ப தூரம் வேற பயணிச்சு போகணும் தர்மபுரிக்கு. அதான் அண்ணன் பேசும்போது ஏவராக பேசுவான், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் இதா அப்படின்னா. பைத்தியக்காரன் நான் சொல்லடா, காந்தி கண்ட கனவு என் தாத்தன் ஜேசி குமரப்பா சொன்னது தற்சார்பு பொருளாதாரம்னது. அம்மையார் இந்திரா காந்தி நேரு, அம்மையார் இந்திரா காந்தி தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அதன் பாதுகாப்புக்கும் நல்லது. படிக்காத என் தாத்தன் எங்களை எல்லாம் படிக்க வச்ச மேதை. இதே சென்னை கடற்கரையில மெரினா கடற்கரையில அந்த மாநாட்டுல புறங்கை கட்டிட்டு பேசுறான். ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டுல கையேந்திரதுக்கா போராடி சுதந்திரம் பெற்றோம், கூழோ கஞ்சி இருக்கிறத குடிச்சிட்டு குடிசையில நிம்மதியா படுப்போம்டா. அதான் தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வரிய போட்டவன்னு தெரியுது, ஆஹா இது சிக்கல்றான்னு. கொரோனாவிலேயே நீ எச்சரிச்சிருக்கணும் தம்பி. தவிர்க்க முடியாத ஒன்றுக்குத்தான் பிற நாட்டை சார்ந்திருக்கணும். மத்தவனும் சரி நம்மளும் சரி எல்லாத்துக்கும். வெங்காயம் பருப்பை நீ விளைய வச்சு தர முடியல இவ்வளவு வளம் மிகுந்த நாட்டுல. வெங்காயம் பருப்ப வெங்காயத்தை பாலைவன நாடு எகிப்துல இருந்து இறக்குமதி செய்து என் நாடு. இது எவ்வளவு எவ்வளவு? போர் விமானமா ரபேலா பிரான்ஸ்ல வாங்கு, துப்பாக்கியா ரஷ்யால வாங்கு, பீரங்கியா இஸ்ரேல்ல வாங்கு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ? எந்த நாட்டுல? கேவலம். இப்பதான் வருது மெதுவா சுயசார்பு, தற்சார்பு, மக்களுக்கு இருக்கிற சவால். இதத்தாங்க நாங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கோம். வாயா தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வாயா, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்துக்கு வாயா. உலகம் பூரா சொல்றாயா. இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், ஆசிய கண்டம் தாண்டா, ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு. எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான்டான்னு வந்துட்டான். நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பழத்தை கையில வச்சு பார்த்தா இது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சரி நிப்பாட்டுறா, 50 லிட்டர் ஒரு பழம் புளிஞ்சா அரைக்கோலை கூட வர மாட்டேங்குது, இது 50 லிட்டர் குடிக்குது. சீனம் பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான், 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, 1 கிலோ கறி மேச்சைக்கு வர. நிப்பாட்டுறான்ட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? இறக்குமதி செய்யலாம். அதை எச்சரிச்சுக்கிறான். ஒரு காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. இவன் 50,60,000 50 லட்சம் 60 லட்சம் காரை 50,60,000 காரை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டுக்கு ஒன்றுக்கும் தயாரிச்சு எத்தனை லட்சம் காரை ஏற்றுமதி செய்யறான். அப்ப எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான். இவன் ஏன் இதே கொண்டாய் முதலாளி ஏன் அவன் நாடு கொரியாவில் இந்த காரை வைக்கல? ஏன்னா அவன் நீர் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். இங்க நாதியற்ற பயமக்க தலைவன் இல்ல, தன் நிலத்தை வளத்தை தண்ணீரை பற்றி கவலைப்பட அவனுக்கு தேவையில்லை. கமிஷன் நீ வச்சு திறந்துக்க, எனக்கு 500 கோடி கொடுப்பியா, இந்த கையெழுத்து. அதனாலதான் இவனை புரோக்கருங்கிறோம், அதனாலதான் நீ தரகருங்கிறோம். தலைவன்னா அவனுக்கு தெரியும், தரகர்னா என்ன தெரியும்? கமிஷனை தான் குறி வைப்பான். தலைவன்னா மக்களின் நலனை குறி வைப்பான், அதை பத்தி கவலைப்படுவான். அது ஒண்ணு இல்லை, என் தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும், சந்திக்கட்டும்.
அதில் ஒன்றும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒன்று. அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது. வேற ஏதாவது என் தங்கச்சிட்ட கேட்குறேன். பரப்புரை சரி பிரச்சாரங்கிறிய, நான் பரப்புரைங்கிறேன். என்ன பரப்புரை செய்கிறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? மக்களின் வலியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒன்றும் இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளோ காலமாக அரசியல் இருக்காங்க? துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராகிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்கு. இப்போ எந்த ஊருக்கு போகிறோம்? கரூருக்கா? கரூரில் என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு? இப்போ இவ்வளோ காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன தங்கச்சி பரிச்சயவாத மனத்தில் வச்சு எழுதணும், பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்துருக்கணும், இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தாலும் 4 வீட்டுல நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதுல இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியோ பிச்சு எடுத்து சேர்த்துட்டு போங்கடான்னு போயிருந்திருக்கலாம். உசி பேத்தி ரணகலமாய் கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கி தருவோம். வாங்கிட்டு இருக்கோம். வேற என்னடா? வேற ஏதாவது கேள்வி? விடியல் மீட்ல போட்டாங்களா? ஓட்டுக்கு 1000 ரூபா எடுத்து வாங்கி பிடிச்சாங்க. ஏன் எனக்கு என்ன? எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை, நிறைய நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை. புரியுதா உனக்கு? என்னை விட்டு நான் ஊரை சுத்தி பார்க்கவில்லை, ஊரை மாத்தி விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஊரை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு வரல, நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன். புரியுதா? வேற நாம் தமிழர் கட்சி இந்த முறை கூட்டணி வைக்கும், கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லி டிடிவி தினகரன் பேசியிருந்தாரு. அந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சு இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாரு. நானும் பிப்ரவரி 7 வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு. வாய்ப்பு இருக்கா சார்? சொல்றது பார்த்தாக்கா கூட்டணி நாம் தமிழர் கட்சி அமைக்கணும். நீ சொல்லு, வைக்கவா வேணாவா? நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம். எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று. இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா நின்று போராடுவீர்கள்? உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா? டேய், ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசுறீ, இப்படி பேசுனா இப்படி பேசுறிய, நான் என்னதான் செய்ய? சொல்லு, நான் கூட்டணி வைக்கவா? சொல்லு, நீ சொல்லு, வைக்கவா? ஆனார் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆனார், நீங்க ஏதோ அதுல பார்த்து அத சரியோ அதை பண்ணி விடுங்க. அதான் சாலி வரும். அதானே? சரி, நன்றி, வணக்கம்.